திருமணத்தை உண்டாக்கிய தேவனே, ஏதேனில் திருமணத்தை உண்டாக்கிய தேவனே, தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நியமித்தீர் இருவரையும் ஒரு மனமாய் இணையவே. இது கர்த்தராலே வந்த காரியம், மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வாதியும் எங்களை இத்திருமணம் நறுமணமாகவே, இத்திருமணம் நறுமணமாகவே. மணவாட்டி சபையாக மணவாளனை காணவே, மணவாட்டி சபையாக மணவாளனை காணவே. இருமனமும் ஒரு மனமாக ராஜ்யம் கட்டவே, இருமனமும் ஒரு மனமாக ராஜ்யம் கட்டவே. இது கர்த்தராலே வந்த காரியம், மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வாதியும் எங்களை இத்திருமணம் நறுமணமாகவே, இத்திருமணம் நறுமணமாகவே. இது கர்த்தராலே வந்த காரியம், மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வாதியும் எங்களை இத்திருமணம் நறுமணமாகவே, இத்திருமணம் நறுமணமாகவே, இத்திருமணம் நறுமணமாகவே. இத்திருமணம் நறுமணமாகவே. ஆராதனைக்கு பிறகு வரவேற்பு நிகழ்ச்சிகளிலே மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்து விடலாம். ஸோ ஆராதனையிலே தேவனுடைய நாம் மகிழ்ந்து அவருக்கு செலுத்த வேண்டிய கருத்தை செலுத்தபடி நாம் தான் கொண்டாடி இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் எழுதி நின்று ஒரு பாடலை பாடப் போகிறோம். அப்பொழுது மணமகள் அலங்கரிக்கப்பட்டு நம் நடுவிலே அவர்கள் கொண்டு வரப்பட இருக்கிறார்கள். நாம் எழுதி நின்று இந்த பாடலை பாடும் பொழுது படிப்படியாக தேவன் அவருடைய வாழ்வில் உயர்த்தி குழந்தைகளாய் பிறந்தவர்கள் இந்த பூமியிலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு கணவன் மனைவி என்கிற மேன்மையான ஒரு அடுத்த நிலைக்கு தர உயர்த்தப்பட இருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான திட்டத்துக்கு நேராக இந்த நாளில் இந்த பிள்ளைகள் இந்த காரியம் கர்த்தரால் உண்டாகி அவராலே நடந்து கொண்டிருக்கிறது. நல்லவராக இருக்கிறார். சுஜி சிவானா 2 பேரும் ஆராதிக்கணும்.
வாழ்க்கையில் எவ்வளவு ஆபத்துகள், அபாயங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள், கர்த்தர் நல்லவராய் இருந்து இன்னைக்கு எவ்வளவு காத்து ரட்சித்து உயர்த்தி இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? இந்த ஆலயத்தில் எந்த காரியத்தில் ஓ ஷாபால் காராகுலோ வே கம்பால் பரமோ ஷக நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை எபினேசரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. தடைகளை உடைத்தீரா சொல்லுமா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றி நீரே. எல்லாரும் சேர்த்து நன்றி சொல்வோம். நன்றி wonderful Jesus, we thank you. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நாளில் எங்களை கூட்டி சேர்த்தீரே. நன்றி ஐயா, நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி let's thank Jesus. இயேசுவுக்கு நன்றி சொல்லி நல்ல சத்தமா சந்தோஷமா கை தட்டி தடைகளை உடைத்து ஸ்தலத்தில் மூடுவே தேவனின் மகிமை நம்மையெல்லாம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. வெறும் ஒரு பாடலாக அல்ல, தேவ மகிமை வாஞ்சித்து அல்லேலூயா அவருடைய சமூகத்தை நாடி பரிசுத்த ஸ்தலத்தில் அல்லேலூயா ஆசையாய் வந்து மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் வந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன் என்று அல்லேலூயா சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நான் ஆசையாய் வருகிறேன். மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் இணைந்து சேர்ந்து தேவ பிரசன்னமே வந்திடுதே, தேவன் நல்ல தூதர்கள் நம்மை
இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே எங்கள் மத்தியில் உலாவிடுமே, வாசம் செய்யும். கரங்களை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இந்த வேளையில கர்த்தர் நீர் வந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கர்த்தர் சியோனிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இங்கே கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் அவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நாங்க எங்க ஆசை தீர பாட்டு பாடி நல்ல அந்த தம்பியை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். என்ன சொல்றீங்க? அப்படி பண்ணோமா பண்ண மாட்டோமா? கை தட்டுறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி வந்து எங்களுடைய ஊழியத்துல ஆண்டுடைய கிருபையினால இந்த மகன் இணைந்து சிறுவர் ஊழியங்களில பெரிய பங்கு வகித்து அநேக ஊழியங்களில மிகுந்த ஆர்வத்தோடு ஒவ்வொரு வாரமும் அவங்க இருக்கிறது திருவெற்றியூர்ல இருந்து அங்கேருந்து இங்கே வருவாப்புல. காலையில் 9 மணிக்கு சர்வீஸ். ஸோ இதுதான் 15 வருஷமா இப்படி தான் ஆண்டவர் அவங்கள அவ்வளவு வாஞ்சையும் தாகம் உள்ள தலைமை போதகர் சார்பில், துணை போதகர் சார்பில், எல்லா விசுவாசிகள் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். அவர்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவார்கள். தொடர்ந்து தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த பிள்ளையுடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருமனமாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு மனமாய் இணைக்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கோ வாழ்ந்தேன் என்று சொன்னது போல ஏதேதோ இடத்தில் இருந்திருந்தாலும் என் தேவன் இந்த நாளிலே அவர்களை இணைத்து அவர்களை வாழ வைக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். இயேசுபாலி அவர் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை சுதந்திரிக்க இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உலக ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று உண்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற இந்த உலக ஆசீர்வாதத்தோடு நின்று விடாதபடி கிறிஸ்து என்ற அபிஷேகத்தின் மகிமை உண்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்துக்கு நேராக தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி உடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நாம் வேதவசன பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். திருமணம் என்பது தேவனால் உண்டானது. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், மனிதன் எவ்வளவு பழமையானவனோ திருமணமும் அவ்வளவு பழமையானது. ஏனென்றால் மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள், முதல் மனுஷன் முதல் மனுஷிய அவர் தான் உண்டாக்கினார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டு பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அவர் தான் ஃபேமிலி லைஃபை இன்ஸ்டியூட் பண்ணவர். குடும்ப வாழ்க்கை யார் தோற்றுவிச்சா? ஒரு குடும்பங்கிற ஒரு செட்டப்பை யாருங்க பண்ணா? எல்லா உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஏதாவது முடிவு பண்ணி பெரிய மகான்கள் எல்லாம் மத குருகள் எல்லாம் சேர்ந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சமுதாயத்தின் அடிமட்ட கட்டமைப்பாக இருக்கிற குடும்பம் அப்படிங்கிற இந்த ஒரு கட்டமைப்பு, இந்த ஒரு காரியம் யாரால் வந்தது அப்படின்னா தேவன் தான் உண்டு பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் படைத்து அதுல எல்லா நன்மைகளுக்கும் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த ஒரு குடும்பத்திலிருந்து தான் நாம் இவ்வளவு பேரும் பிறந்திருக்கிறோம்.
வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே திருமணம் அதனுடைய நோக்கம், திருமணம் அதில் உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகள் எல்லாம் வேற யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு முழுசா சொல்ல மாட்டாங்க. வேதம் தான் அதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும். கர்த்தர் தான் அதற்கான அர்த்தத்தையும் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை திருமணம் ஆனவர்கள் வந்திருப்பீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் திருப்பியும் ஒரு ரீடெஃபினேஷன், திரும்பியும் ஒரு புரிதல் ஆண்டு உங்களுக்கு தருவாராக. ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருப்பீங்க இருப்பீங்கன்னா கல்யாணத்தை பத்தி யார் யாரோ என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க உட்கார்ந்து வசனம் என்ன சொல்றது நீங்க கவனிங்க. வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இன்னைக்கு நாம் 2 வசன பகுதியை வாசிக்க போகிறோம். முதலாவது 128ஆம் சங்கீதம். ஒரு புருஷன், ஒரு மனுஷன், அந்த ஒரு தனிநபர் எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறுகிறார் அப்படிங்கிறத விளக்கி காண்பிக்கிற ஒரு வசன பகுதியாகவே தயவுசெய்து எல்லாம் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் உதயகுமார் அவர்கள் நம்மை அந்த சங்கீத பகுதியில் நடத்துவார்கள். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நாம் வாசித்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கையின் பிரயாசம், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். கர்த்தர் இந்த நன்மைகளை அருமையான மகன் சுஜேஷ்க்கு கட்டளையிடுவாராக. ஏனென்றால் அவருடைய சாட்சியை நாங்கள் அறிவோம். கர்த்தருக்கு பயந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதனால் நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் அந்த மகனுக்கு உண்டு. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் குடும்பங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளை வாசிக்க போகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் துவக்கி. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆமென். எவ்வளவு அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வர்ணனை கொடுக்கிறார் பாருங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, சபை கிறிஸ்து, சர்ச் கிரைஸ்ட். ஒருவேளை சபைன்னா புதிதாய் வந்திருக்கிறவர்கள் இருப்பீங்கன்னா, சர்ச்னா பில்டிங் இல்லை, ஒரு கிராஸ் போட்டிருக்கு பாருங்க, ஒரு சிலுவை வச்சிருக்கு பாருங்க, அதாங்க சர்ச். ஆனா உண்மையில சர்ச் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தான் சர்ச். அவங்க எங்க கூடுறாங்களோ, அது எங்க கூடினாலும் அது பேர் தான் சர்ச். இப்போ சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு எப்படியோ அப்படிதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவு இருக்கிறது. அதுக்கு மாதிரி தான் இருக்கிறதுன்னு ஒரு மேன்மையான உறவை கொண்டு வந்து நிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சபைக்கு நல்லா தெரியும், சபையில வந்து தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சும்மா ஆண்டவரிடத்துல வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை பாவிகளாய் இருந்த நமக்காக சிந்தி, அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால நாம் ஒவ்வொருவரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விலையேற பெற்ற காரியம் இருக்குதுங்க, அதை நாம விலை கொடுத்து வாங்கினா பரவாயில்லை. ஆனா ஒன்றுமே இல்லாத, ஒன்றுமே மதிக்கப்படாத பாவத்தில் கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்து தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து, ஒரு பூர்ணமல்லாத ஒரு நபர்களை அல்லது ஒரு அழகில்லாதவர்களை கொண்டு வந்து நம்மளை அழகுபடுத்தி அவருடைய பிள்ளைகள் ஆக்குறாரு பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கிற அன்பு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, சர்ச் கூடி வருவது எப்படி? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மேல் இருக்கிற அந்த வல்லமையினால் அவர்கள் கழுவப்பட்டு, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது போல இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு சுஜிஷும் ஷிபானாவையும் இணைக்க நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாளில் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்க போகிறோம். எங்களுடைய பாசத்திற்குரிய அன்பு தலைமை போதகர் தகப்பனார் அவர்கள் நேற்றுக்கு ஈரோட்டில் ஒரு பெரிய திருமணம், அதில் குடும்பமாய் அவர்கள் சென்றிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வெட்டிங்காக அவங்க காலையில் ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் போய் காலையில் 10 மணி ஃப்ளைட் பிடிக்க காலையில் 5 மணிக்கு எழுப்பி அங்கேருந்து போய் அவங்க ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து, ஸோ ரொம்ப பிரயாசப்பட்டு சுஜீஸோட வெட்டிங் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப விருப்பத்துக்குரிய மகன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுஜீஸ் தான் எங்களுடைய தலைமை போதகருக்கு சாப்பாடு போடுவார். ஸோ அவன் கையால் நான் சாப்பிட்றேன். அதனால அந்த மகனுடைய திருமணத்தில் நிச்சயம் இருக்கணுன்றதுனால அவர்கள் நேரடியாக அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். முழு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயமும் சொல்லணும், அவர்களுக்கு திருமணமாகி கடந்த 21ஆம் தேதி தான் 52வது ஆண்டு திருமண விழாவை கண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ திருமண வாழ்வை குறித்த நல்ல ஆலோசனைகளை அவர்கள் சொல்வது சிறந்தது என்பதை நாங்கள் அறிய முடியும். கர்த்தர் நல்லவர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களால் ஆலோசனைகளால் ஆசீர்வதிக்க நம்முடைய அன்பு தகப்பனார் அவர்களை நாம் கைகளை தட்டி அன்போடு வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அழைக்கப்பட்டவர்களே, இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களே, இருமண வீட்டார்களே, அருமையான ஐயா பேர் என்னப்பா சொன்னீங்க? இன்பதாஸ் ஐயா அவர்களே, அன்பு மணமக்களே, இந்த சுகஜீவ ஊழியங்களின் இணை தலைவராக விளங்கும் அன்பிற்குரிய மகன் விஜிஎஸ் பரத்ராஜ் அவர்களே, இந்த சுகஜீவ பேராலயத்தின் சபை போதகராக விளங்கக்கூடிய அருமைக்குரிய ரெவரண்ட் உதயராஜ் அவர்களே, பிஜிபி விக்டரி ஹவுஸில் அங்குள்ள சுகஜீவ தேவ சபையை நடத்தி வரக்கூடிய அன்பு ஊழியதாசன் ரெவரண்ட் உதயகுமார் அவர்களே, மற்றும் வந்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்தினால் என்னுடைய இனிதான வாழ்த்துக்களை மிக உற்சாகமாக இந்த மகிழ்ச்சியான வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை மகன் சுஜீஷ் எங்களுக்கெல்லாம் மிக பிரியமான மகன், குறிப்பாக எனக்கு மிக மிக பிரியமான மகன். நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த மகனை என்னுடைய ஆபீஸ் அறையிலே பார்க்கின்ற பொழுது அளவில்லா மகிழ்ச்சி கொள்வேன். என்ன ஒரு தாழ்மை, என்ன ஒரு கனிவு, என்ன ஒரு கடமை உணர்வு, எவ்வளவாய் தகப்பன் ஸ்தானத்தில் இந்த இளைவனை வைத்து, தாயின் ஸ்தானத்தில் என் அருமை துணைவியார் திருமதி வக்சலாதேவி அவர்களை வைத்து இந்த மகன்
எங்களை பராமரிப்பது, போஷிப்பது, பழகுவது எல்லாமே எங்கள் இதயங்களை மிக அதிகமாக தொட்டன. ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக இந்த மகனிடத்திலே கேட்பேன், என்னப்பா உனக்கு திருமண வயது ஆகின்றது, கடந்து கொண்டிருக்கின்றது, உனக்கு திருமணம் ஆக வேண்டுமே என்று. நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா மகனே, மிக சீக்கிரமாக உனக்கு திருமணமாக ஜெபிக்கட்டுமா என்று கேட்பேன். ஜெபிங்கள் அண்ணாச்சி என்ற அந்த மகன் என் உள்ளம் குளிர சொல்ல, நான் ஒவ்வொரு நாளும் இந்த மகனுடைய திருமணத்திற்காக ஜெபித்து வந்தேன். ஒரு நாள் இந்த மகன் என்னிடத்திலே வந்து, அண்ணாச்சி ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எனக்கு பெண் பார்த்து விட்டார்கள், மிகவும் அழகான பெண்ணை பார்த்து விட்டார்கள். ஏமா சிவானா, இதுவா உங்கள் வீட்டு? அவர் சொன்னதுமா, மிகவும் அழகான பெண்ணை பார்த்து விட்டார்கள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் நான் உடனடியாக சம்மதம் சொல்லிவிட்டேன். சீக்கிரமாக நிச்சயதார்த்தவருக்கும் அதன் பிறகு நம்முடைய சபையிலே திருமணத்தை நடத்தி கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, நான் கர்த்தருக்கு கோடா கோடியாய், கோடி கோடியாய், கோடான கோடியாய் ஸ்தோத்திரங்கள் செலுத்தினேன். ஹல்லேலூயா. ஏமா சுபானா, அதாவது இது மாதிரி ஒரு நல்ல மகனை உன்னுடைய கணவனாக பெற்றது, அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எவ்வளோ பேர் என்னோட இந்த கருத்தில் இணைக்கிறார்கள்? எவ்வளோ பேர்? அதாவது ரொம்ப சிரிக்கவும் மாட்டார், சிரிக்காமல் இருக்கவும் மாட்டார், ரொம்ப பேசவும் மாட்டார், பேசாமல் இருக்கவும் மாட்டார். எல்லா வகையிலையும் நீ என்னெல்லாம் ஒரு கணவனாக வரக்கூடியவனிடத்தில் எதிர்பார்க்கின்றாயோ அதற்கும் அதிகமாகவே அவ்வளவு அதிக குணாதிசயங்கள் இந்த மகனிடத்திலே இருக்கின்றன. எப்பா உன்னை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ப்பா, பார்த்துக்கப்பா, என்னை காப்பாற்றுப்பா. அல்லேலூயா. அதாவது இந்த திருமணத்தில் நாங்கள் வந்தது, நானும் அருமை அந்நியார் அவர்களும் அருமையான பிஜிஎஸ் பரத்ராஜ் வந்தது. இது நான் சொன்ன நேரத்தில் நாங்கள் வந்தது. இது மிகப்பெரிய அற்புதம், கர்த்தர் நிகழ்த்திய அற்புதம். முந்தா நாள் இரவு விமானத்தில் நாங்கள் கோயம்புத்தூர் வழியாக ஈரோடு சென்றோம். நேற்றைய தினம் அங்கே 4:30 மணி அளவிலே திருமணம். ஜென்சன் ஜெபராஜ் அவருடைய அருமை மகன் ஜோசுவா, அந்த மகனுக்கு ஜுவானா என்ற மகளோடு திருமணம். அது திருமணம் வரவேற்பு எல்லாம் முடித்து இரவு நாங்கள் 10:30 மணிக்கு எங்கள் அறைக்கு சென்றோம். அதன் பிறகு இன்று காலை உதயராய் சொன்னது போல் 4:30 மணி அளவிலே எழுந்து எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விமான நிலையம் சென்று என்னுடைய ஜெபமெல்லாம் அந்த விமானம் சரியான நேரத்தில் புறப்பட்டு விட வேண்டும், மணிக்கு சரியாக சபைக்கு வந்து சேருவோம் என்று சொல்லி சென்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இப்பெல்லாம் அந்த இண்டிகோ விமானம் எப்போ பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டாக தான் புறப்பட்டு இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கூட அந்த விமானம் 20 நிமிஷம் லேட்டு. ஆனால் இந்த நாளிலே சரியாக 9:55 மணி அளவிலே அந்த விமானம் புறப்பட்டு விட்டது. சரியாக இங்கே 10:55க்கு அந்த விமானம் வந்து சேர்ந்தது. மிக அதிக அளவிலே டிராஃபிக். நான் வண்டி ஓட்டின தீபன் டிரைவர்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், எப்பா என்னை காப்பாற்றுவியா, சரியான நேரத்தில் கொண்டு போயிடுவியா அப்படின்னு. சார் கொண்டு போகிறேன்னு வழியெல்லாம் டிராஃபிக். ஆனாலும் கர்த்தர் செய்த அற்புதம்
நான் சொன்னபடியே 12:30 மணிக்கு இந்த சபையிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்தது எதை குறிக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் விசுவாசிக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இங்கே நான் அதிக வார்த்தைகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நான் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரமே மிக வேகமாக சொல்லி இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியே இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை அமையும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் படிமா உருக்கமான இரக்கத்தையும் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள். இந்த மகன் சுஜீஷ் சமீபத்தில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக ஒரு சிறு விபத்தில் மாட்டிக்கொண்டார். அதை கேட்டு நான் பதைபதைத்து போனேன். நான் உடனடியாக இங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றேன். இந்த மகனுடைய தாயார் இப்பொழுதும் அந்த காட்சி என் கண் முன்னால் இருக்கின்றது. அந்த சந்துக்கு யாரும் லேசில் போயிட முடியாது, வழி கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் அந்த தெருவில் நிற்கும்போது அந்த தாயார் ஓடோடி வந்தாங்க எங்களை பார்த்து. நாங்கள் ஏம்மா மெதுவாக நடங்கம்மா, ஏம்மா நாங்கள் தான் வந்துட்டோமே அப்படின்னு சொன்னோடனே என் கையை பிடிச்சி, ஏன்னா கொஞ்சம் சேறு சகதியமாக இருந்தது அந்த மழையினால், கையை பிடிச்சி நான் என்ன சுஜீஷ் சொல்லி வச்சாரே என்னமோ அண்ணாச்சி கொஞ்சம் கண்ணு கோளாறு, அதனால் கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வாங்கம்மான்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். என் கையை இறுக பற்றி கொண்டார்கள். பற்றி கொண்டு வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். மாடிக்கு டீ எல்லாம் கொடுத்து மிக நன்றாக உபசரித்தார்கள். அப்போது அந்த தாயை பார்த்த உடனே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லப்படும்படியாக அந்த தாயின் அவ்வளவு நற்குணங்களும் இந்த மகனுக்குள்ளாக வந்து குடியேறி இருக்கின்றது. ஹல்லேலூயா, குடியேறி இருக்கின்றது. ஏம்மா இதெல்லாம் நான் யாருக்காகவும் சொல்ல, உனக்காக தான் சொல்கிறேம்மா. எல்லாரையும் பார்த்து சொல்கிற மாதிரி இல்லை, அவரை பற்றி நிறைய விஷயம். ஏன்னா இப்போ 6 மாதம், என்னப்பா எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து? எவ்வளோ நாள் ஆச்சு கண்ணே? இந்த அம்மா பார்த்ததுலேருந்து எல்லாமே மறந்து போயிட்டு போல இருக்கு. 10 மாதம். ஹல்லேலூயா. இந்த 10 மாதத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனாலும் எவ்வளவு நற்குணம் நிறைந்த மகன் அவன். அதே மாதிரி தான் உன்னை பார்த்தாம்மா, குடிஞ்சத்தால நிம்மராமல் இருக்க. எப்போதும் இப்படி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நீங்கள் இருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, அது எப்படிப்பட்ட பரிசுத்தம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாக, பிரியருமாய். யாருக்கு பிரியருமாய்? கர்த்தருக்கு பிரியருமாய். நாம் எல்லோரும் கர்த்தரை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களும் ஐயா 2 பேரும் எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருப்பியாமா? ஓகே. என்னையா ரொம்ப கேள்வி கேட்குறேன் அப்படின்றான். பிரைஸ் லார்ட். உருக்கமான இரக்கமும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும். ஏம்மா இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இதில் சொல்லப்பட்ட ஒன்று கூட அங்கே காணப்படலை. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? திரும்ப வாசிப்பா. இந்த வாழ்க்கை முழுவதும்
இந்த வசனம் தான் உங்களை நடத்தி செல்ல வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? உருக்கமான இரக்கத்தையும் முதல்ல இருந்து வாசிக்கணே. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. எங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் சொல்றேன், ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த வசனத்தை மாத்திரம் பின்பற்றி உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துவீங்கன்னா பரலோகத்தை நீங்க பூலோகத்திலேயே காணலாம். அப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. கர்த்தர் பாருங்க, ஏற்ற வார்த்தையை அவர் தந்திருக்கின்றார். தொடர்ந்து நான் அதிகமா நேரம் எடுத்துக்கொள்ள போறதில்ல. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. எங்க எப்பா இந்த 10 மாசத்துல ஏதாவது குறைபாடு இருந்திருக்கா? என்னம்மா நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்லுங்கண்ணே. என் காது கேட்கணுமா? ஏதாவது குறைபாடு இருந்திருக்காமா? இதுவரை இல்லை என்றால் இனி உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் குறைபாடே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்படியே ஒரு வேளை இருந்தால் இங்க அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு கர்த்தர். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவ்வளவுதான். அது ரொம்ப என்னை மன்னித்து விடலாம்னு சொல்லுவாங்க. எதுனாலும் ஐ எம் சாரி, முடிஞ்சது. என்னப்பா ஏதாவதுன்னா என்ன சொல்லும்? சுபானா ஐ எம் சாரி, அவ்வளோதான். அவர் ஏதாவது தப்பு பண்ணா நீ என்ன சொல்லும்? சுஜீஷ் ஐ எம் சாரி அப்படியே சொல்லுவேன். அதான் ஐ எம் சாரி. என்னம்மா இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஓகே. ஒருவர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்தது இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஏம்மா அவரு உனக்கு அணிய போற திருமாங்கல்யத்தோட கூட என்ன சேர்த்து தரிக்கணும்? அணியணும். அன்பை அணிந்து கொள். ஹல்லேலூயா. அன்பை அணிந்து கொள். ஐயா அன்பு காட்டுங்க ஐயா, நிறைய காட்டுங்க. பாருங்க, எனக்கும் அன்னைக்கு திருமணமாகி 52 ஆண்டுன்னு சொன்னாங்க. அவங்க எப்பப்பா நான் ரொம்ப முன்கோப்புக்காரனா என்ன இருக்குதுன்னா, கோபம் வந்தால் எனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அவ்வளோத்தையும் உடைச்சி போட்டுருவேன். அதனால தான் முன்கோபக்காரன்னு பேர். ஆனால் அண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அமைதியாக இருப்பாங்க. என் பிள்ளைகளுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப கோவம் வரும். எங்கள் அம்மாவை என்ன பாடுபடுத்துகிறா இருப்பார் இந்த ஆள் அப்படின்னு ரொம்ப கோவம் வரும். ஆனால் அம்மா மேலே ரொம்ப ஒரு பரிதாபம் உண்டாகும். இப்படிலாம் அப்பா கிட்ட திட்டு வாங்குறாங்கன்னு. அவ்வளோ பேச்சு பேசினாலுமா, ஏம்மா நான் அவ்வளோ பேச்சு பேசினாலும் ஒரு வார்த்தை திரும்ப பேச மாட்டாங்க. இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டாந்துருக்கோம் இது வரைக்கும். ஹல்லேலூயா. அது மாதிரி எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை காட்டலாம். தனியாக இருக்கும்போது அவர் வேலைக்கு போன பிறகு உன் கோபத்தை பூரா வீட்டில் தனியாக இருக்கிற ரூமில் காட்டு. ஆனால் அவர்கிட்ட காட்டிடாத. அதே மாதிரி நீயும் ரொம்ப மென்மையானவங்கப்பா, பார்த்தாலே தெரியுது, ரொம்ப மென்மையானவங்க. அதனால் கோபப்படாதீர்கள். ஹல்லேலூயா. என்னப்பா தொடர்ந்து வாசி. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவது. தேவ சமாதானம். இந்த கர்த்தர் உங்களுக்குள் வைக்கக்கூடிய தேவ சமாதானம் முடிவு பரியந்தம் உங்களை ஆழக்கடவுது. இதான் முக்கியமான ஒரு ஆலோசனை உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நேரம் இல்லாதனால வேறு எதையும் சொல்ல முடியல. சீக்கிரமாக முடிச்சுட்டு மற்ற காரியங்களுக்கு, திருமண காரியங்களுக்கு போவோம்.
சோ வேற என்னப்பா? இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரம். அல்லேலூயா. இதற்கென்றே நீங்கள் இருவரும் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் இரு சரீரமாக இருப்பதற்கல்ல. இன்னைக்கு உலகம் முழுவதும் உங்களுக்கு தெரியுமா, கணவன் ஒரு பெட்ரூமு, மனைவி ஒரு பெட்ரூம். அப்படிதான் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் தான். அவங்க எப்போனா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும்னா அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே ரூமில் தான் இருக்கணும், ஒரே பெட்டில் தான் இருக்கணும். அந்த பெட்டில் தனித்தனி, அந்த ரூமில் தனித்தனி பெட்டு போட்டுறாதீங்க, ஒரே பெட்டில் தான் இருக்கணும். மனம் விட்டு பேசுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் மனம் விட்டு பேசுங்க. நல்லா நிறை குறை எது இருந்தாலும் திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், குழந்தை பிறப்பு எல்லாவற்றையும் குறித்து மனவிட்டு பேசுங்க. நல்லா பேசி சந்தோஷமாக நீங்கள் வாழுங்க. அதுக்கு தான் இந்த சுகஜீவ பேராலயத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வச்சு உங்கள் திருமணத்தை கர்த்தரிக்க நடத்தி தருகிறார். அல்லேலூயா. முடிவுப்பா. அடுத்தது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஓகே. கர்த்தர் இந்த மகள் சுபானா இப்படிப்பட்ட நல்ல கணவனை தனக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் காலம் முழுவதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் எழுந்திரீங்க. ஓகே. அன்பின் தெய்வமே, இந்த அருமையான பிள்ளைகளை இருவேறு வீடுகளிலிருந்து இவர்களை நீர் கொண்டு வந்தீர். இந்த திருமணம் முடிந்து இவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது ஒரே வீட்டிற்கு இவர்கள் இருவரும் நீர் அழைத்து செல்ல போகின்றீர். இன்று காலம் முழுவதும் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு பாராட்டி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும் என்ற மன உறுதி கொண்டு என்றென்றும் இவர்கள் உதாரத்துவமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைகள் நல்ல குடும்பத்தை நடத்துவார்களாக. ராஜா, இன்று ஆரம்பிக்கக்கூடியவருடைய குடும்ப வாழ்வு 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக வளமாக நடப்பதாக, நலமாக நடப்பதாக, என்றென்றும் இந்த பிள்ளைகள் இன்புற்று வாழ்வார்களாக. இவர்கள் பிள்ளைகளை பெறுவார்களாக. தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பார்களாக. வானத்து நட்சத்திரங்களைப் போல் இவருடைய சந்ததி இந்த பூமியிலே எண்ண முடியாதபடி பெருகுவதாக. நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மாறா இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். God bless. Praise God. Hallelujah. God bless both of them. Amen. Thank you. உட்கார்ந்து கொள்ளுங்கள். நதியோரம் உள்ள தோட்டம் போலே உன் வாழ்வை இயேசு செழிப்பாக்குவார். நதியோரம் உள்ள தோட்டம் போலே உங்கள் வாழ்வை இயேசு செழிப்பாக்குவார். தாழ்மையோடு நீ இருந்தால் இயேசு கிருபையை தந்தருள்வார். தாழ்மையோடு நீ இருந்தால் இயேசு கிருபையை தந்தருள்வார். கைதட்டி பாடலாமா? நதியோரம் உள்ள தோட்டம் போல உங்கள் வாழ்வை ஆண்டவர் வார்த்தையில் சொன்ன எல்லா நற்குணங்களால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. தோட்டம் போலே உன் வாழ்வை இயேசு செழிப்பாக்குவார். பரவி செல்லும் ஆறுகளை போ ஆசீர்வாதம் உன்னிலே பெருக செய்துவார். பரவி செல்லும் ஆறுகளை போ ஆசீர்வாதம் உன்னிலே பெருக செய்துவார். சந்தன மரங்களை போ மனம் வீசி ஓங்கி உயர்ந்திடுவார். சந்தன மரங்களை போ
வானம் வீசி ஓங்கி உயர்ந்திடுவார். நதியோரம் உள்ள தோட்டம் போலே உன் வாழ்வை இயேசு செழிப்பாக்குவார். நதியோரம் உள்ள உன் வாழ்வை இயேசு செழிப்பாக்குவார். எத்தனை பேர் கை வைத்து ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை பிள்ளைகள் மேல் இருப்பதாக. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இன்னும் மிக முக்கியமான ஒரு நேரத்திற்கு வருகிறோம். இந்த பிள்ளைகள் தங்களுடைய உடன்படிக்கையை தேவ சமூகத்திலே செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். இந்த அருமையான மகன் சுஜீஷ், அருமையான மகள் ஷிபானா பரிசுத்த திருமண உடன்படிக்கையில ஐக்கியப்படுவதை பார்க்க, அவர்கள் செய்ய போகிற பொருத்தனைகளை கேட்க, அது மாத்திரமல்ல தேவ சமூகத்திலே நிற்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கிறதற்கு இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம் மகிழ்ச்சியோடு. மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பூமியிலே அவர் மனிதனாய் பிறந்து வந்த பொழுது கானா ஊரில் நடந்த திருமணத்துக்கு சென்று தமது முதலாவது அற்புதத்தை திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பிக்கும்படியாக அங்கு செய்தார் என்பதை நாம் வேத வசனங்களில் அறிகிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறதும் இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்று வேத வசனங்கள் நமக்கு கூறுகின்றது. அதை நாம் வாசிக்கவும் கேட்கும். ஆகையால் இதை அற்பமாக, திருமணத்தை அற்பமாக எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்த காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவ நாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்க, வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலையிலே சேர்க்கப்படும்படிக்கு இன்றைக்கு நம் மத்தியிலே காணப்படுகிற சுஜீஷ், ஷிபானா இவர்கள் இருவர் ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கப்படக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் அதை இப்பொழுதே சொல்ல கடவர்கள் என்று அறிவிக்கிறோம். சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாதிருப்பார்களாக. யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஷிபானா ஆகிய நான் சுஜீஷுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. சுஜீஷ் ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ ஷிபானாவை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே புருஷனாக இருப்பீர்களா? இருப்பேன். ஷிபானா ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ சுஜீஷ் இவரை உமக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பீர்களா? தேங்க்யூ. தர்மையான பிள்ளைகள் தங்களுடைய வாக்குறுதிகளை அல்லது தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்துக் கொண்டார்கள். கர்த்தர் இந்த பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தயவு செய்து சபையரெல்லாம் எழுப்பி நிற்போம். இந்த மணமகளுடைய கையை பிடித்து மணமகனுக்கு கொடுக்கிற பெண்ணின் பெற்றோர் தயவு செய்து மேலே வருவோம். அதே மாதிரி மணமகனுடைய பெற்றோரும் மேலே வரும்படி அன்பை கேட்டுள்ளேன். 2 பிள்ளைகளுடைய பெற்றோர் மேலே வருவோம். நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போம். மணமகளுடைய பெற்றோர், மணமகனுடைய பெற்றோர்
ரைட், கவனிங்க. இப்போ இந்த கிறிஸ்தவ திருமணத்தில் ரொம்ப முக்கியமானது மணமகளுடைய கையை பிடித்து மணமகன் கையில் கொடுப்பது. அந்த வேலையை தகப்பனார் இவ்வளவு நாள் இந்த மகளை பாதுகாத்து வந்தார். இப்பொழுது எல்லா பொறுப்புகளையும் எல்லா கடமைகளையும் அவருடைய மகளையும் சுஜீஷ் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஸோ அந்த டைம் நம்ம எல்லாம் சந்தோஷமாக கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இப்பொழுது மணமகளுடைய கையை பிடித்து மணமகனுடைய வலது கையில் கொடுக்கணும். ரைட், எல்லாம் சேர்ந்து கை தட்டுவோம் மகிழ்ச்சியோடு. ரைட், தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை கூட கைகளை தட்டுவோம். இனி நீங்க கையை விட்டுருங்க, அவர் கைவிட மாட்டாரு. அதனாலெல்லாம் ஒருவரை ஒருவர் கைவிடாமல் இருக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்வாராக. கூடி வந்திருக்கும் கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க சுஜீஷ் ஆகிய நான் ஷிபானா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். கை தட்டுவோம் சபையார். கர்த்தர் அப்படியே காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. ஒரு முகத்துல சிரிப்பே இல்லையே, நல்ல சத்தமா தான் கை தட்டுங்களேன். நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. வெரி குட். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சி எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். கைதட்டி இந்த மகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வாக்கை நிறைவேற்ற தேவன் இவர்களுக்கு கிருபை தந்தருள்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். கையில் வைத்து அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரை இம்மட்டும் கொண்டு வந்த தேவாதி தேவனை உடன்படிக்கை வண்டர்ஃபுல். ஆமென். Thank you very much. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட தூய ரத்தத்தை தெளித்து பூசி பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் குமாரனாகிய தேவனின் நாமத்தினாலும் பரிசுத்த தேவனின் நாமத்தினாலும் இந்த வேதாகம் புத்தகங்களை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் கல்வாரிகள். இந்த திருமங்கலத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மணமகன் மணமகளுக்கு நல்ல சந்தோஷமா கை தட்டுவோம்.
நான் உன்னை திருமணம் செய்ததற்கு அடையாளமாக உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் வலுவூட்டும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சம்பத்துகள் அனைத்தையும் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நீர் எமக்கு அணிவித்த இந்த திருமாங்கல்யத்தை உளமாற நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக சம்பத்துகள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். Thank you. அப்படியே முழங்கால் படிடுங்க. எல்லா தேவ ஊழியர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே இந்த அருமையான பிள்ளைகளை நீ நடத்தி வைத்த மேவிவாகத்தில் கணவன் மனைவியாக இணைத்து வைத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இன்று மணவாழ்வில் ஒன்றுபட்ட இவர்கள் இருவரும் கர்த்தாவே நீடூடி காலம் மிகவும் மகிழ்ச்சியாக இன்பமாக நன்றாக வாழ்வார்களாக. இவருடைய இனிய இல்லறத்தின் நற்பயன் அது உமக்கு என்றும் பிரதியாக இருப்பதாக. இந்த பிள்ளைகளுடைய இல்லற வாழ்வில் என்றென்றும் நீர் மையமாக இருப்பீராக. அற்புதமாக இவர்களை நடத்துவீராக. பிள்ளை செல்வங்களை அருள்வீராக. இவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளு நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Thank you. தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கை கொடுத்து திருமாங்கல்யத்தை அணிவித்து இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் அறிவிக்கிறோம். தேவன் இணைத்த இவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருப்பானாக. சபையார் ஆமென் சொல்லி கைதட்டுங்கள் பார்ப்போம். தேவ ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து மனதார அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கை தட்டி சொல்லுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. உள்ளே வருகிற பொழுது தனித்தனியே வந்தார்கள். பேச்சுலரா வந்தாங்க, அவங்க ஸ்பின்ஸ்டரா வந்தாங்க. இப்பொழுது கணவன் மனைவியாக இவர் மிஸ்டர் சுஜீஷ், அவங்க மிஸ்ஸஸ் சுஜீஷ். கைதட்டி இவர்களை நாம் ஹல்லேலூயா வாழ்த்துவோம். கர்த்தர் கிருபை இவர்களோடு இருப்பதாக. இப்பொழுது இந்த பிள்ளைகள் தங்களுடைய திருமணத்தை தேசத்தின் சட்டப்படி திருமண பதிவேட்டிலே பதிவு செய்து கொண்டு வந்து மாலைகளை அந்த பிள்ளைகள் மாற்றிக்கொள்வார்கள். அதோடு இந்த திருமண ஆராதனை நிறைவு ஜெபத்தோடு முடிவடையும். இதே இடத்துல திரும்பவும் வரவேற்பு நிகழ்ச்சி உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் சாட்சி கையெழுத்துக்காக பெயர் கொடுத்தவர்கள் மறுபடி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மேற்பட்டாலே வீசும் மொழி என் மீது இருள் யாவும் நீங்குதே. எந்தன் கரம் பீடித்தவர் வாழ்வின் வரம் கொடுத்தவர் இயேசுவே, நான் உம்மை என்றும் நேசிப்பேன். உன் பார்வை ஒன்று போதுமே, என் ஜீவன் என்றும் வாழுவேன். உமக்காய் யாவும் செய்வேனே.
வேறுபட்டாலே வீசும் மொழி என் மீது இருள் யாவும் நீங்குதே எந்தன் கரம் பீடித்தவர் வாழ்வின் வரம் கோடு இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். உனை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சனி சகரி சனி சகரி சாப்பமமனிதா கரி சனி சகரி சனி சகரி சாப்பமகரி சா சனி சகரி சனி சகரி சாப்பமமனிதா கரி சனி சகரி சனி சகரி சாப்பமகரி சா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திக்க காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சனி சகரி
நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில். தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில். தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம்.
மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும் கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும் பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே நீ மேலே எழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலே எழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய் நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய் உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் என்றோடு அவிழ்ந்திடும் ஏதேனில் தொடங்கின இந்த கல்யாணம் காணா வரைக்கும் தொடர்கிறதே இந்நாளில் தொடங்கின இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே தண்ணீரும் ரசமாய் மாறுமே கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது கடவுள் இணைத்ததை மனுஷன்